ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். வாங்க இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து தண்டங்கீரை வந்து கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றி உளுந்து போட்டுட்டேன் முன்னாடியே. இது வந்துட்டு ஒரு 2 கை உளுந்து எடுத்து போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க. எப்போயுமே எல்லோரும் பாசி பருப்பு போடுவாங்க. நான் வந்து உளுந்தை வச்சு செய்கிறேன். அதே ஃப்ளேவரிங்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது ஒரு 4 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிக்கட்டும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு காரமே வந்து பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி கத்தியில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். இல்லாட்டி நான் வந்து எப்போயும் துருவி தான் எடுப்பேன். இன்றைக்கி கத்தி வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேல ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம கீரை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கீரை செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ரொம்ப சீக்கிரம் ஆயில் ஹீட் ஆனதுனால சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நான் எப்போயுமே வெங்காயம்னாலே நான் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவேன். அப்போ தான் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்குது. சாப்பிடும் போதும் கையில் தெரியாது, வாயில் கடிப்படுறது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த அரைச்சது போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனால் பேஸ்ட் மாதிரி அரைச்சா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பேஸ்டியாகவே அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு கட்டு கீரை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இது போட்டுக்கலாம். நான் வந்து 2 பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நீங்கள் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா விசில்லாம் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா கீரை வேகணும். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் தட்டுங்க. அப்போ தான் நான் கண்டினியூவாக போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லா வீடியோவும் பார்க்கலாம். நாளைக்கு புது வீடியோவில் வரேன். பாய்.